ஆடியன்ஸோட இந்த மாஸ் வெல்கம் எப்படி இருக்கு? நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் அண்ட் நான் வந்து அன்னைக்கு கோரஸ் பாடிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திடீர்னு பார்த்தா எனக்கு மெசேஜஸ் அண்ட் டிஎம்ஸ் அண்ட் அப்படியெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் கேட்குறாங்களா தான் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ அந்த ஒரு காட் ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த வீடியோவில் நீங்கள் பேக்ரவுண்டில் பாடிட்டு இருக்கிற பார்த்த உடனே எல்லாருமே மறுநாள் வந்து மீம்ஸ் ஃபுல்லாக வந்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட கேள்விப்பட்டோம் அன்னைக்கு. ஆமாம், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எனக்கு உடம்பு வலி ஜுரம் அந்த மாதிரி இருந்தது. என்னன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ அதை யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. நான் அன்றைக்கி நான் போனது என்ன இருந்தாலும் போயிடணும் அப்படின்னு போனேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ரெக்கார்டிங்கில் நான் பாடினேன். நானும் தீப்தி, சுரேஷ் அண்ட் ரிஷா நாங்கள் 3 பேரும் பாடினோம் ரெக்கார்டிங்கில். ரிகர்சல்ல ரெக்கார்டிங்கில் நாங்கள் வந்து பாடணும். தி மேமோட வெர்ஷனில் பாடணும். அப்புறம் லைவ்ல வந்து ரிஹர்சல் போகும்போது சின்மய் மேமோட நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் பாடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். எங்களோட பார்ட்ஸ்லாம் தும் து தும் 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 தும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம இங்கே தான் நிற்கணும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ நின்னதுக்கப்புறம் அப்படியே அங்கே மேலே என்ன இருந்ததுன்னா மேலே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தது ரிஹர்சல் அப்போ. ஸோ அதில் ரிஹர்சல் மெயின் ஸ்டேஜும் அந்த வென்யூவில் வந்து பெரிய பெரிய இது இருந்தது ஃபேன். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக காற்றுலாம் பறந்து அந்த மாதிரி ஒரு நல்ல வைப் அப்படியே அதெல்லாம் வச்சு சேர்த்து தான் வைப் பண்ண அந்த சாங். சூப்பர்.